வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு. அதாவது வத்த குழம்புக்கு காரக்குழம்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. காரக்குழம்புக்கு வந்து எல்லாமே பொடியாக போட்டு இது பண்ணி பண்ணுறது தான். ஸோ அதை தவிர ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கணும். என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். நான் எப்படி ஆற்றுல பண்ணுவேனோ அந்த ஸ்டைலில் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். நாட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். உரித்து வச்சுருக்க இந்த வெங்காயத்துலேருந்து ஒரு 10 வெங்காயம் இதோட போடுறேன். அதே மாதிரி தேங்காய் ஒரு 2 ஸ்பூன். ஜாஸ்தி வைக்கல, 2 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இது என்னென்னு கேட்டீங்கன்னா, 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஆற்றுல பண்ணுற சாம்பார் பொடி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 2 நாட்டு தக்காளி எடுத்துருக்கோம், அதில் வேறு புளிப்பு இருக்கும். அதனால் இது வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து 2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுனா தான் இது நல்லாயிருக்கும். நான் அப்படி பண்ணுவேன். இல்லை எங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம், ரெகுலர் ஆயிலில் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் சௌகரியம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு மிளகாத்தூள் 2 போட்டிருக்கேன், ஜிபிசி பெருங்காயம். இதில் பூண்டு பிடிக்கும் கூடவா நீங்கள் பூண்டையும் நீங்கள் நல்லா உரித்து வச்சு இதோட பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், கருவேப்பிலை, அரைச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது நல்லா விழுதாக அரைச்சாச்சு. இதை இதில் ஆட் பண்ணலாம். டூ மினிட்ஸ் எண்ணெயில் இதையும் பிரட்டலாம். ஏன்னா இது பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளிலாம். இந்த மாதிரி கொதிச்சு இதுவாகி வரைச்சி இந்த பொடி எல்லாமே இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த புளி ஜலத்தையும் இதில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மசாலாவோடலாம் சேர்ந்து இது கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே வதந்துட்டு வரும். அந்த மாதிரி இருக்கணும். அது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுவேன், ஆப்ஷனல் அது. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இதை வந்து சாம்பார் மாதிரி நிறையா விட்டுன்னு சாப்பிட முடியுமானா முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு சாத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா இது நல்ல ஒரு பஞ்சோடு இருக்கும். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லா இதுவும் கலந்ததாக இருக்கும். ஸோ நிறையா போட்டுன்ட்டேன்னா கஷ்டப்படுவேன். உங்களுக்கு தான் தெரியாதானே, எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பேன். அவனும் புதுசாக சொல்லித்தரல, புதுசாகவும் பண்ணலை. நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேன் இந்த காரக்குழம்புலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருந்திருக்குமா இருக்கும். நீங்கள் பண்ணுறதுலேயும் நான் பண்ணுறதுலேயும் அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது கொதிக்கட்டும், நல்லா பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்ல காரசாரமாக பிடிச்சவாளுக்கு இந்த காரக்குழம்பு ரொம்ப நல்லா உப்பு, உரப்பு, புளிப்பு ஜோராக இருக்கும். ரொம்ப என்ன மாதிரி காரம் சாப்பிட முடியாதுங்கிறவா கொஞ்சம் மிளகா பொடியோட லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வரமிளகா பொடியும் போட்டு சாம்பார் பொடியும் வேறு போடுறோம் இல்லையா. ஸோ அதனால் அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து குறைச்சிக்கோங்க. இல்லை இது எங்களுக்கு சரியாக இருக்கும் மாமி அப்படின்னா, ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது.
திறந்து பார்க்கலாம். தெரியுறதா? மேலெல்லாம் எண்ணெய் வந்திருக்கு. நல்லா திக்காகவும் ஆகிடணும். அது ஆறினா இன்னும் திக்காகிடும். மூடி வச்சு வந்து ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விட்டேன்னா இந்த மாதிரி திக்காகி மேலெல்லாம் எண்ணெய் வந்துடும். ஸோ இது ரெடி ஆகிடுது. இருந்தாலும் நான் ஒரு ஃபைனல் இது ஒன்று பண்ணுவேன். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு 5-6 சுண்டைக்காய் மேலே இப்படி வறுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது குழம்பு கொதிக்கிறதே போட வேண்டாம், மேலே வறுத்துட்டு போட்டுருங்க. வா, எப்படி இருக்குது தெரியுறதா? மேலெல்லாம் எண்ணெய் வந்து ஜோராக. இது நல்லெண்ணெயெல்லாம் வறுத்துட்டு போட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜோரான ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு தயார். ஆனால் ஒன்லி டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து இதில் பூண்டு ஆட் பண்ணல, அவ்வளோதான். பூண்டு வேணுங்கிறவா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பயே நிறைய பூண்டையும் போட்டு வதக்கிட்டு இந்த குழம்பு வச்சுன்னா டிப்பிக்கல் ஹோட்டலில் கிடைக்கிறது தான். இந்த காரக்குழம்பும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.